டாக்டர் மேடம், நானும் வந்ததுலேருந்து பார்க்க பவுத்து மேலே வச்சு என்னத்தையும் தடவி தடவி பார்க்குறீங்களே, எனக்கு ஒரே பயமா இருக்கு டாக்டர் மேடம். பவுத்துல இருக்கிற என் பிள்ளை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இருங்க சின்ன பொண்ணு, பார்த்துட்டு இருக்கோம்ல, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. எவ்வளோ நேரம் மேடம் இப்படியே படுத்து கிடக்கு, எனக்கு பயமால இருக்கு. ஆமா, எங்க பாப்பாவுக்கு ஹார்ட் பீட் வந்துச்சா இல்லையா? இன்னைக்கு தானே இதய துடிப்பு பார்க்கறதுக்கு வர சொல்லியிருந்தீங்க, வந்துச்சா இல்லைன்னு கொஞ்சம் சொல்லுங்க மேடம். நெஞ்செல்லாம் படப்படன்னு வருது, ஏன் இதயம் வெடிச்சு போற மாதிரிலாம் இருக்கு. எங்க பாப்பாவுக்கு இதய துடிப்பு வந்துச்சா இல்லையா? ஓகே சின்ன பொண்ணு, நீங்க போய் வெயிட் பண்ணுங்க. ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா என்னன்னு நான் பார்த்து சொல்றேன். என்னது ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்து சொல்றீங்களா? அப்ப இவ்வளவு நேரம் அப்படி என்னது தான் பார்த்துட்டு கிடந்தீங்க? இங்க பாருங்க, முதல்ல ரிப்போர்ட் வரட்டு, போய் உட்காருங்க. என்னது இது? இந்த டாக்டர் பொம்பளை இவ்வளவு நேரம் வயிற்று மேல வச்சு தடவுன்னு தடவி பார்த்துட்டு கடைசியில போய் உட்காருங்க ரிப்போர்ட் வரட்டும்னு சொல்லுது. அப்ப இவ்வளவு நேரம் என்னது தான் பார்த்துட்டு கிடந்துச்சு? ஒரு வேளை பார்வை கோளாறா இருக்குமோ? சின்ன பொண்ணு, சின்ன சின்ன பொண்ணு ஸ்கேன் எடுத்துட்டாங்களா? எல்லாம் ஓகே தானே, ஒன்னும் பிரச்சனை இல்லையே? எங்கங்க அந்த டாக்டர் பொம்பளையா வயிற்று மேல வச்சு தடவி பார்த்து கிடந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க போய் உட்காருங்க, ரிப்போர்ட் வரும், அதுக்கப்புறம் என்ன எதுவும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு கிளம்பி போயிடுச்சு. என்னது, எதுவும் சொல்லலையா? நீ கேட்க வேண்டி தானே வாயை திறந்து. வாயை திறந்து கேட்டதுக்குறியா? கேள்வி மேலே கேள்வி கேட்காத போய் உட்காருன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அந்த டாக்டர் வேலை 1/2 மணி நேரமா என் வயிற்று மேல வச்சு தடவி ஆராய்ச்சி பண்ணிட்டு கிடந்துச்சு. அது நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. கடைசியில் அந்த டாக்டர் எதுவுமே சொல்லல, அது இன்னும் பயமால இருக்கு. அதெல்லாம் எதுவும் ஆகாது சின்ன பொண்ணு, விடு, வெயிட் பண்ணுவோம். அத டாக்டர் வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, பாப்போம். எந்த பிரச்சனையும் இல்ல, வவுத்துல பிள்ளை நல்லபடியா வளர்ந்துட்டு வருது அப்படின்னு ஒரு வார்த்தை இந்த டாக்டர் வாயிலிருந்து வருதா பாரு, சொன்னாங்க நமக்கு சந்தோஷமா இருக்கும்ல. அப்புறம் 1 மணி நேரம் இல்ல, 9 மணி நேரம் கூட நம்ம உட்காந்து கிடக்கலாம். ஆனா இவங்க என்னடனா எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில போய் உட்காருங்க ரிப்போர்ட் வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றாங்க. அது நினைச்சது ரொம்ப பயமா இருக்கு. சரி, வெயிட் பண்ணுவோம், வேற என்ன பண்றது. இது என்னங்க அங்க பாத்தீங்களா, முழு பூசணிக்கா நடந்து வர மாதிரில இருக்கு. சின்ன பொண்ணு வாய மூடுறது. ஆம்பளை டாக்டர். ஆம்பளை டாக்டரா? என்ன பொம்பளை டாக்டர் போய் ஆம்பளை டாக்டர் வராங்க? இங்க சின்ன பொண்ணுன்றது நீ தானம்மா? ஆமாங்க டாக்டர், நானே தான். இந்தாங்க உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட். டாக்டர், ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்கு? பாப்பாக்கு ஹார்ட்பீட்லாம் வந்துருச்சுல்ல, பாப்பா நல்லா தானே இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தானே? இருங்கம்மா இருங்க, அவசரப்படாதீங்க. அதை பத்தி தான் நான் சொல்ல வந்தேன். இன்னைக்கோட டேட் பத்தி, உங்களுடைய மென்சஸ் டேட் வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 55 நாள் ஆகுது. ஆனா ஸ்கேன் படி பார்த்தோம்னா பாப்பாவுக்கு 50 நாள் ஆகுது. இந்நேரத்துக்குலாம் வந்து உங்களுக்கு குழந்தைக்கோட இதய துடிப்பு வந்து வந்திருக்கணும். ஆனா உங்களுடைய குழந்தைக்கு இதய துடிப்பு வரல. என்ன டாக்டர் சொல்றீங்க, குழந்தைக்கு இன்னும் இதய துடிப்பு வரலையா? ஆமாம்மா, பொதுவா 45 நாள்ல, சில பேருக்கு 43 நாள்ல கூட குழந்தையோட ஹார்ட்பீட்டு வந்துடும். ஆனா உனக்கு 50 நாள் ஆகியும் இன்னும் ஹார்ட்பீட்டு வரல. இன்னும் 5 நாள் கழிச்சு வேணா பாப்போம் ஹார்ட்பீட்டு வருதா இல்லையான்னு. டாக்டர், என்ன இப்படி சொல்றீங்க? நீங்க கொடுத்த சத்து மாத்திரை, இரும்பு மாத்திரை, அப்புறமாட்டிக்கு சத்தான பொருள் தான் நான் சாப்பிட்டேன். போதா கொதிக்கு ஜூஸ் கூட கூடியா போட்டு குடிச்சேன். அப்ப கூட என் குழந்தைக்கு ஹார்ட்பீட் வரல. ஆமாம்மா, நான் என்ன பண்றது சொல்லு? ரிப்போர்ட்ல வந்திருக்கிறத பற்றி தான் நான் சொல்ல முடியும். அதுல அப்படிதான் போட்டிருக்கு, இன்னும் குழந்தைக்கு இதய துடிப்பே வரல. உங்களுடைய குழந்தை வந்து ஒரு சின்ன ஒரு சாக்கு, அதை வச்சு ஒரு கரு மாதிரிதான் கிடக்கு. நம்ம கண்ணுக்குள்ள கருவிழிக்குள்ள ஒரு கருப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி. மற்றபடி அது ஒரு உயிரே இல்லாம ஒரு பொருளை மாதிரி தான் இருக்கு. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? 1 வருஷம் கழிச்சு நான் இப்பதான் உண்டாயிருக்கேன். எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷம் பண்ணிட்டு கிடக்காங்க. நீங்க என்னடா இப்படி சொல்றீங்களே? எனக்கு என்ன மழை போல சாக்காய் நிக்கிறீங்க. இந்த டாக்டர் சொல்றதுல கேட்டீங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. டாக்டர், இப்பதான் நாங்க அப்பா அம்மா ஆக போறோன்ற ஆசையோடு கனவோடு கடந்தோம். நீங்க என்னடா இப்படி சொல்லிட்டீங்களே, இப்ப என்னதான் பண்றது டாக்டர்? நான் என்னங்க பண்ண முடியும்? ரிப்போர்ட்ல போட்டிருக்கிறது தானே சொன்னேன். இன்னும் 5 நாள் கழிச்சு வாங்க, அதுக்குள்ளார குழந்தைக்கு இதய துடிப்பு வந்திருக்கான்னு பாப்போம். ஒருவேளை குழந்தைக்கு இதய துடிப்பு வரலன்னா வேற வழியே இல்லம்மா, அபார்ஷன் தான் பண்ணி ஆகணும். அபார்ஷனா? அட கடவுளே, அப்ப நாங்க அப்பா அம்மாவும் ஆக முடியாதா? ஏமா இப்படி ஓன அழுவுற? உன் கஷ்டம் என்ன எனக்கு புரியுது. ஆனா என்ன செய்ய முடியும் சொல்லு பாப்போம். 10ல் ஒரு பொண்ணுங்களுக்கு இப்படி நடக்கிறது சாதாரண விஷயம் தாம்மா. இப்பெல்லாம் நிறைய பேருக்கு கரு உண்டாயிருக்கும், ஆனா குழந்தைக்கு இதய துடிப்பு வராம அது ஒரு சாதாரண ஒரு கருவாவே இருந்து கடைசியில் அது களைஞ்சு போயிடும். அதனால நீ அதை நினைச்சு கவலைப்படாத. எதுவா இருந்தாலும் நல்லதுக்கு நினைச்சுக்க. இந்த குழந்தை இல்லைன்னா என்ன, கூடிய சீக்கிரத்துல இன்னொரு குழந்தை பெத்துக்கலாமா? உங்களுக்கு தான் வயசு இருக்குல்ல, எதுக்காக இப்படி நினைச்சு அழுதுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, 5 நாள் கழிச்சு வாங்க, அதுக்கப்புறமாட்டிக்கு எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். எனக்கு என்னங்க இப்படி ஆகி போச்சு, நான் என்ன பண்ணுவேன்? அழுவாது சின்ன பொண்ணு, அழுவாத. என்ன பண்றது, எல்லாம் விதி. அது 5 நாள் கழிச்சு வர சொல்லியிருக்காங்கல்ல, வெயிட் பண்ணி பார்ப்போம்.
எனக்கு நம்ம ரொம்ப பயமா இருக்குங்க. இவர் பேசுறதெல்லாம் நினைச்சா நமக்கு குழந்தையே இல்லாம போயிடுமோன்னு பயமா இருக்கு. ஸ்டெல்லா டாக்டர் ஒரு முறை பார்த்துட்டு போவோம். டாக்டர், ஸ்டெல்லா டாக்டர் எங்க இருக்காங்க? ஸ்டெல்லா டாக்டரோ அவங்க டியூட்டி முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அதனாலதான் ரிப்போர்ட்டை என் கையில கொடுத்து விட்டாங்க. உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டேன். என்னது டியூட்டி முடிச்சுட்டு போயிட்டாங்களா? என்னங்க இந்த டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. குழந்தையோட இதய துடிப்பு ஒரு முடி எவ்வளவு ஆசையா காத்துட்டு கிடது. இப்ப என்ன இந்த டாக்டர் ஆபாசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு போறாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சின்ன பொண்ணு அழுவாத, அது 5 நாள் கழிச்சு வர சொல்லியிருக்காங்கல்ல. அப்பயும் வரலன்னா ஆபாசனம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே இந்த ஆம்பளை டாக்டரு. குழந்தை இல்லாம இருந்தா கூட அந்த வலி தெரியாதுங்க. ஆனா இருக்குதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னு நினைக்கும் போதுதான் அது எவ்வளவு பெரிய வலியா இருக்கும் தெரியுமா? என்ன பண்றது சின்ன பொண்ணு, நானும் தான் ஆசை வச்சிருந்தேன். கடைசியில இப்படி ஆகும்னு நினைச்சு பார்க்கல. இப்ப அழுத மட்டும் என்ன நடக்க போகுது? வா வீட்டுக்கு போவோம். இந்த விஷயத்த எப்படிங்க வீட்டுல சொல்றது? நம்மளாலே இதை தாங்க முடியல. இன்னும் ஆச்சிக்கும் அங்கிளுக்கும் தெரிஞ்ச ரொம்ப கஷ்டப்படுவாங்களே. அதுக்கு என்ன பண்றது சின்ன பொண்ணு, அழுவாகுத. வா வீட்டுக்கு போவோம். ஆமா ஆமா, நேரா வந்து ரைட் எடுத்தீங்கன்னா லாஸ்ட் எண்டில் ஒரு மலை கடியில ஒரு கூரை வீடு இருக்கும். அந்த வீடுதான் கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு வாங்க. நேரம் ஆயிட்டு இல்ல, ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. சட்டு புட்டுன்னு சாப்பாடு கொண்டு வந்தீங்கன்னா தான் சாப்பிட்டு விட்டு எல்லாரும் கிளம்பி வருவாங்க. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார். என்னங்க சரி வைக்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நேரம் ஆயிட்டு, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள குழந்தைக்கு பேர் வைக்கணும்ல. இன்னைக்கு புது துணி உடுத்தாம அப்படியே நிக்கிட்டு இருக்கீங்க. கேட்டி, ஆம்பளைங்க ரெடி ஆகிறதுக்கு 5 நிமிஷம், ஆனா பொம்பளைங்க ரெடி ஆகிறதுக்கு அரை மணி நேரம் இல்ல 6 மணி நேரம் கூட ஆகும். முதல்ல நீ போய் ரெடி ஆகு. அதை விட்டுவிட்டு என்னைய வந்து சொல்லுற. ரொம்பத்தான் உங்களுக்கு குளிப்பு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொந்த பந்தல உள்ள கடைக்கு நீங்க வெளியே வந்து நின்றுட்டு இருந்தா அப்புறம் அவங்கள என்ன நினைப்பாங்க? வந்தவங்கள வாங்கன்னு சொல்லுங்க. முதல்ல இங்க யாருமே வரலையே, வந்தா தானே வாங்கன்னு சொல்ல முடியும். என்ன நக்கலா? இல்ல விக்கலு. செடி, நான் நெசத்தான்னு சொன்னேன். உங்க வீட்டு சைடுல உங்க அம்மா அப்பா, உங்க சித்தி பச்சைக்க அவ்வளோதியா. எங்க வீட்டு சைடுல எங்க அம்மா, என் தங்கச்சி பிள்ளை தான், நானு, நம்ம பிள்ளை, நீ. இதுக்கு மேல சொன்ன நீ சொல்லிக்க வேற யாரு இருக்கா? ராணி பாட்டி ஏன் மருமவள இப்பதான் அத்தியா பாக்கணும்னு உங்க 2 பேருக்கும் தோணுச்சாக்கா? ஏத்தி பள்ளிக்கூடம் பரிச்சையில எழுதி லீவ் விட்டதுக்கு அப்புறம் நாங்க எங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டோம். இப்ப மறுபடியும் பள்ளிக்கூடம் திறக்கிறாங்கல்ல, அதனாலத்தி நாங்க மறுபடியும் வந்தோம். சரித்தியா, உங்க தாத்தா பாட்டி உங்களுக்கு எதிரிலேயே கிடக்காங்க. ஆனா ஊர்ல இருக்கிற தாத்தா பாட்டி தான் உங்களுக்கு முக்கியமா போச்சு. இங்க பாருங்க டி, எப்பவுமே ஒண்ணு சொல்லி கேட்ச் கொடுங்க. பக்கத்துல நம்ம கண்ணுக்கு எதிரே இருக்கிற பொருளோட அருமை அப்ப தெரியாது, அது நம்மளை விட்டு தூரமா போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால எப்பவுமே பக்கத்துல இருக்கிற தாத்தா பாட்டியும் ஒரு 8 வந்து பாத்துட்டு போக. அவங்களுக்கு உங்களை பாக்கணும்னு ஆசையா இருக்கும்ல. சரி அத்தை, பாப்பா என்ன பண்ணுது? உள்ளதா இருக்கு, போய் பாருக்கு போக. பூ மாறி கூட உள்ளத கிடக்கா. சரி அத்தை. எடி சாணக்கியா, வா போவோம். பானே வா. என்ன இப்பதே வரணும்னு தோணுச்சாக்கா? இல்லம்மா, அது வந்து. ஆமா, எங்க அண்ணிய காணோம்? நீங்க பிள்ளைகள் மட்டும் தான் வந்திருக்கீங்க. அன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் அவளால வர முடியல. உடம்பு சரியில்லையா? இல்ல அப்படின்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்களா? இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவளுக்கு இங்க வரணும்னு ஆசை. ஆனா என்ன பண்றது, திடீர்னு அவளுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. அவ வந்து வீட்டுக்கு தூரம் பாத்துக்க. நல்ல காரியம் நடக்கும்போது இந்த மாதிரி நேரத்துல அவ வர்றது நல்லா இருக்காது. அதனால நீங்க வரைக்கும் பார்த்து போயிட்டு வாங்கன்னு பிள்ளைங்களுக்கு கூட புது ட்ரெஸ் போட்டு புறப்பட்டு அனுப்பிச்சு விட்டா. அவ வீட்லயே கிடக்கா, நாங்க வரைக்கும் வந்திருக்கோம். சரிண்ணே, இன்னும் கொஞ்ச நேரத்துல பேரதான் வைக்க போறோம். உள்ள போய் அப்பா அம்மா கிட்ட போய் 2 வார்த்தை நல்லபடியா பேசு. சரிம்மா. மச்சான் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் மச்சான், உள்ள வாங்க. எனக்கு பாத்தீங்களா, எங்க அண்ணன் வராதுன்னு நினைச்சு, ஆனா கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. பிள்ளைகளோட எங்க அண்ணன் வந்திருக்கு பாத்தீங்களா? சரி, நல்ல நேரத்துல எதுக்கு இப்படி கண்ணை பொசிஞ்சிருக்க? போய் பொடிய மாத்திட்டு வா போ. மாதிரி சின்ன பொண்ணு சின்ராசு, என்ன 2 பேரும் எதுவும் பேசாம மௌனமா இருக்கீங்க? ஆஸ்பத்திரிக்கு போனீங்களே, என்ன ஆச்சாங்க? என்ன சொன்னாங்க? நாங்களும் அப்பையில இருந்து கேட்டுட்டு கிடக்கும். நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அது வந்து அங்கிள், அது என்ன சின்ன பொண்ணு, என்னாச்சு சொல்லு சின்ன பொண்ணு. எப்பா சின்ராசு, நீ அது கொஞ்சம் வாயை தந்து சொல்லப்பா. அந்த பிள்ளைய அமைதியா இருக்கு, நீ அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்னது இது? 2 பேரும் எப்ப பார்த்தாலும் வெவன்னு வாய் அடிட்டே கிடப்பாளுக்கோ. இன்னைக்கு வாய் அடிச்சு போய் அமைதியா நிக்கிறது பார்த்தா ஏதோ இருக்கு. சம்திங் ராங். என்னாச்சுன்னு தெரியலையே. ஆஸ்பத்திரிக்கு போகும்போது 2 பேரும் சந்தோஷமா தானே போறீங்க. இப்ப என்னடா 2 பேரும் சைலண்டா இருக்கீங்களே, என்னன்னு கொஞ்சம் விஷயத்த சொல்லுங்களேன். எதுக்கு வீட்டுல இருக்கவங்கள பதற அடிக்கிறீங்க? அடே சின்ராசு, என்னடா என்னாச்சு? என்ன திடீர்னு உட்காந்துட்ட? இம்மா சின்ன பொண்ணு, என்னமா இங்க என்னதான் நடக்குது? கொஞ்சம் நீ அதை சொல்லு. அங்கிள், அது வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அது
ஆஸ்பத்திரியில ஸ்கேன் எடுத்து பார்த்ததுக்கு குழந்தைக்கு ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா. அப்படின்னா குழந்தைக்கு இன்னும் இதய துடிப்பே வரல. இன்னும் 5 நாள்ல வரலன்னா அதுக்கப்புறம் அபார்ஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அட கடவுளே. அப்ப இந்த குடும்பத்துக்கு வாரிசுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, அப்படித்தானே? அதே ஏன் அப்படில பேசுறீங்க? இன்னும் 5 நாள் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளார இது வரைக்கும் வராது இதய துடிப்பு 5 நாள்ல அதிசயமா வந்துருமாக்கா? எனக்கு அப்பவே தெரியும்டி, வானத்துக்கு பூமிக்கோ தையத்தக்கான்னு குதிக்கும் போதே கடைசியில இந்த வீட்டுக்கு ஒண்ணு வாரிசுன்னு ஒண்ணு கடைசி வரைக்கும் வரவே போறது இல்ல. அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. யாரு கண்ணு பட்டுச்சோன்னு தெரியலையே, இப்படி ஆயிப்போச்சு. சே, தாத்தா வாங்க போறோம், அப்பா வாங்க போறோம், அம்மா வாங்க போறோம்னு ஆளாளுக்கு சந்தோஷப்பட்டு கிடக்கும். அதுக்குள்ளார இப்படி ஆயிப்போச்சு. யாரு கண்ணு படல, உங்க எல்லாருக்கும் தான் புத்தி மழுங்கி போச்சு. இவளால குழந்தைய பெத்துக்க முடியாது. ஆரம்பத்துல நான் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன், யாரும் அதை நம்ப மாட்டேங்கிறீங்க. இப்ப பாத்தீங்களா, இவன் மாசமா இருக்கான்னு என்னைய போட்டு மாங்கன்னு எல்லா வேலையும் வாங்கினீங்க. மாம்பழம் ஜூச்சு, ஆரஞ்சு ஜூச்சு, ஆப்பிள் ஜூச்சுன்னு அடிக்கிட்டே போனீங்க. கடைசியில என்ன ஆச்சு? அங்க ஒண்ணு இல்லனாச்சு. அஜய் பாரு, போதும் அழுது அப்படி நாடகம் போடாதே. மூஞ்சி அவளையும் பாரு, என்னமோ அப்படி என்னென்னமோ பேசுனீங்க. நீயும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு என்னென்ன பேசுறீங்க. கடைசியில என்ன ஆச்சு பார்த்தல? இதுல வேற என் புள்ளி என் புருஷனும் உனக்கு வர சப்போர்ட். ஆவுனா ஏன் மருமகன்னு சொன்னாரு. இப்ப இந்த மனுஷனை பாரு, எப்படி மனசு ஒடுங்கி போய் உட்கார்ந்து கிடக்காரு. இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரும்னு எல்லாரும் சந்தோஷமா கடந்தோம். கடைசியில இப்ப என்ன ஆச்சு? நான் என்ன பண்ண அத்தை? எதுக்காக என்னைய பிடிச்சு கத்துறீங்க? கத்தாம எல்லாம் நீ செஞ்சு பாவம். ஒரு பொண்ணுக்கு குழந்தைன்றது அந்த கடவுள் கொடுக்குற வரம். அப்படிப்பட்ட வரம் உனக்கு வரலன்னா அப்ப என்ன அர்த்தம்? நீ பெரிய பாவம் செஞ்சிருக்கன்னு அர்த்தம். அத்தை ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு வருஷம் இல்லாம இருந்து எனக்கு இப்பதே உண்டான சந்தோஷம் இருந்தேன். கடைசியில் இப்படி ஆளுது நினைச்சு நானே மனசு வேதனையில இருக்கேன். நீங்க வேற எதுக்கு பேசி மனசு கஷ்டப்படுத்துறீங்க? என்னது, நானா உன் மனசு கஷ்டப்படுத்துறேன்? நீ தாண்டி என் மாவன் மனசை கஷ்டப்படுத்துற. போற வர இடம்லாம் உனக்கு பிள்ளை இல்லையானே கேட்டு என் மாவன் கஷ்டத்துல உட்காந்து கிடந்தான். நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு அவன் வாயை பொத்திக்கிட்டு எதையும் வெளியே காட்டாம இருந்தான். கடைசியில இப்ப இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போதுன்னு நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். கடைசியில பத்தியா என்னாச்சு? ஒண்ணு இல்லன்னு ஆச்சு. இதுக்கு அப்புறமா உனக்கு பிள்ளை நிக்க நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா, சின்ன பொண்ணு என்ன பண்ணுவா? அவளை பிடிச்சி எதுக்காக திட்டுறீங்க? அடியே பல்லாட்டி, பக்கத்து வீட்டுக்காரினா 10 விஷயமா தெரிஞ்சிருக்குன்ற அவசியம் கிடையாது. உன் பழக்க வழக்கம்லாம் வாசலோட நிறுத்திக்க, உன் ஹோட்டலோட வச்சுக்க. இந்த வீட்டு உள்ள வர வேலை வச்சுக்காத. இது எங்க குடும்ப பிரச்சனை, வெளியே போட்டி. அது பச்சைக்கிளி இந்த குடும்பத்துல ஒருத்தி மாதிரி. எதுக்கு அவளை திட்டுறீங்க? அவ ஒண்ணு வேற ஒருத்தி கிடையாது. வாயை மூடிட்டி. பக்கத்து வீட்டுக்காரி கூடலாம் பார்த்தமா பேசணுமான்னு விட்டுறணும். அதை விட்டுட்டு பழக்க வழக்கத்தோட வச்சுக்கிட்டு வீட்டுல படுக்கிற ரூம் வரைக்கும் இடம் கொடுத்து வச்சுக்கிறான். போட்டி வெளியே. ஐயோ எல்லாம் நாசமா போச்சு. இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வர போறேன்னு அக்க பக்கத்து வீட்டுல எல்லாருக்கிட்டும் நான் சொல்லி வச்சிருந்தேன். எனக்கு ஒரு பேரனோ பேத்தியா பிறக்க போறா, அவளை தூக்கி நான் கொஞ்சம் போறேன் விளையாட போறேன்னு. இப்ப அத்தனையா நாசமா போச்சு. மூதேவி என்னைக்கு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சாலும் அன்னைக்கு எல்லாம் விளங்காம போச்சு. என் மாமனோட வாழ்க்கையை நாசம் பண்ணிவிட்டான். இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு பெத்து தர லாக்கி இல்லாதவ. இன்னும் என்னடி இங்க நின்றுட்டு கிடக்க? பா இல்லப்பா. பாருங்க, இனிமேலாச்சும் அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறத நிப்பாட்டுக்க. நீங்க ஆடுற வசதி அவளும் ரொம்ப ஆடிட்டு தெரியுதா. வந்தவளுக்கு அதிகமா இடம் கொடுக்காதீங்க. கடைசியில நமக்கு இந்த வீட்டுல இடம் இல்லாம பண்ணிவிடுவா. எத்தனை முறை உங்களுக்கு சொன்னாலும் திருந்தவே மாட்டீங்க. பாய முடி. இப்ப எதுக்கு ஊருக்கே கேட்கற மாதிரி கத்திட்டு கிடக்க? அதை இன்னும் 5 நாள் கழிச்சு ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லிருக்காங்கல்ல. பாப்பா இரு, அதுக்குள்ள உன் வாயை வச்சுக்கிட்டு அபசகனமா பேசாத. ஆமா, அபசகனம். 5 நாள்ல என்னத்த அதிசயம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். இந்த விஷயத்தை இதோட விடுங்க. மனசுக்கு சங்கடமா தான் இருக்கு. அதுக்கான மறுபடியும் அதே பேசாதீங்க. அந்த புள்ளியோ ஏற்கனவே வருஷத்துல இருக்கு. அதனால மறுபடியும் இதை பத்தி பேசாம வாயை மூடிட்டு இரு. போ, உள்ள போய் வேலையை பாரு போ. நான் சொன்னது நீங்க என்னைக்கு கேட்டிருக்கீங்க? கேட்டுட்டாலும் அப்படியே அதிசயம் மழை வந்துடும். என் புள்ள பாரு, பொண்டாட்டின்னு பொண்டாட்டி கதையே கிடக்கான். ஆனா என் புருஷங்காரன் மருமக காலையே ஊந்து கிடக்கான். என்ன மானகட்ட பொழப்போம். பைத்தியக்காரி, எந்த நேரத்துல எது பேசணும்னு தெரியாம ஏழை கூட பேசிட்டு போறான். எப்பா சின்ராசி, உன் அம்மா இப்படிதான் எதுக்கு எடுத்தாலும் எடுத்தறிஞ்சு பேசிக்கிட்டே கிடப்பான். அவ பேசுனத நினைச்சு நீ பெருசா வருத்தப்படாது. அந்த புள்ள பாவம் மனசு உடஞ்சு போய் அழுகிட்டு கிடக்கு. போய் முதல்ல சமாதானப்படுத்து போ. சரிப்பா, என்ன பண்றது? எனக்கும் வருத்தமாத்தான் இருக்கு. நானும் என்னென்னமோ நினைச்சிட்டேப்பா. கடைசியில இப்படி ஆகும்னு நினைக்கல. விடுப்பா, ஒரு பொருள் நம்மளை விட்டு போகுதுன்னா அதை விட ஒரு மிகப்பெரிய பொருள் நம்ம கைக்கு வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி நினைச்சுக்க, வேற என்ன பண்ண முடியும்? போய் முதல்ல அந்த புள்ளைய சமாதானப்படுத்து. பாவம், இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்கும் வலிய வேதனையை விட அந்த புள்ளைக்கு தான் அதிகமான மனசு வலி இருக்கும். முதல்ல அவளை போய் சமாதானப்படுத்து போப்பா. அப்படியே ஏதாவது சாப்பிட வைக்கி, சாப்பிடாம பட்னியா கிடக்க போறா. சரிங்கப்பா. எப்பா குலசாமி, என் குலதெய்வமே, நான் கும்பிடு கடவுளை ஏப்பா, நான் உனக்கு என்னப்பா குறை வச்சிருக்கேன்? என் குடும்ப வாரிசு எப்படியாவது காப்பாத்தி கொடு. தாத்தா வாங்க போன இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போதுன்னு எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். அதுக்குள்ளாரு இப்படி பண்ணிவிட்டியப்பா. நாங்க ஏதாவது பாவம் பண்ணியிருந்தா மன்னிச்சு எங்க குடும்ப வாரிசை காப்பாத்தி கொடுப்பா.
மனுஷே சரியில்லையே, நான் என்ன செய்வேன்? பாவம் மருமகளும் சிந்தாச்சும் இப்படி அவங்க வாழ்க்கையில சோதனை மேல சோதனை, வேதனை மேல வேதனை. கடவுளே, வயசான காலத்துல எல்லா கஷ்டத்தையும் எங்களுக்கு கொடு, ஆனா வாழ வேண்டிய அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துறாதுப்பா. பாவம், அவங்களும் எவ்வளவு கஷ்டம் தான் தாங்குவாங்க. கருணை காட்டி அவங்களுக்குன்னு ஒரு குழந்தைய கொடுப்பா.